தமிழ் சினிமா ரசிகர்கள் ஓடிடி தளங்களில் உலக சினிமாக்களை வேற்றுமொழி சினிமாக்களை பார்க்க தொடங்கிய பின்னர் தமிழ் சினிமாவில் வெளிவரும் பல மொக்கை படங்களை தோல்வியடைச் செய்துள்ளனர். குறிப்பாக ஓடிடி தளங்கள் வெகுஜன மக்கள் மத்தியில் வருவதற்கு முன்னர் உலக சினிமா மீது ஆர்வமுடைய ரசிகர்கள் மட்டும் தமிழ் சினிமாவின் பல படங்களை நிராகரித்து வந்தனர். இன்னும் சொல்லப்போனால் நடிகர்களுக்காக ஒரு பெரும் கூட்டம் படங்களை கொண்டாடிய போது இயக்குநர்களுக்காக தேட்டரை நாடியவர்கள் அவர்கள். இப்படியான நிலையில் 32 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது இயக்கத்தில் உருவாகி வெளியாகி வெற்றி படமாக மாறிய சிங்காரவேலன் படத்தினை மொக்கை படம் என இயக்குனர் RV உதயகுமார் மேடையில் தெரிவித்துள்ளது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் அந்த படத்தின் ரிலீஸுக்கு முன்னர் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்ததையும் கூறி பலரையும் ஷாக்காக வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் நிகழ்ச்சி ஒன்று பேசுகையில், சில நேரங்களில் மொக்கை சினிமா ஓடும், என்னுடைய சிங்காரவேலன் மொக்கை சினிமா, கமல் சாரை வைத்து எடுக்க வேண்டிய படமாக அது, கதையே இல்லாமல் எடுக்கப்பட்ட படம்தான் அது. என்ன லுள்ளு இருக்கும், சின்ன குழந்தையாக இருக்கும்போது காணாமல் போன பெண்ணை தேடி கண்டுபிடித்து கல்யாணம் செய்ய வேண்டும், இது கதையா? எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன என்றால், இந்த ஒன்லைனை தயாரிப்பாளர் ஓகே என சொல்லிவிட்டார். முழுக்க முழுக்க பாடல்களாகவே கொடுத்து விடுகிறேன் என இளையராஜா சார் கூறினார். படம் ரிலீஸுக்கு முன்னர் தயவு செய்து இந்த படத்தினை பார்க்க வருபவர்கள் மூளையை கலட்டி வைத்துவிட்டு வருமாறு கடிதம் எழுதினேன். ஏனென்றால் வந்து என்னை திட்டிவிடக்கூடாது பாருங்க. நான் இது மாதிரி செய்ததும் இளையராஜா சார் கூப்பிட்டு என்னையா என கேட்டார். நான் உடனே ஆமாம் சார், இப்படித்தான் சின்ன கவுண்டர் படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, அந்த படம் எடுத்தவனா இந்த படத்தினை எடுத்தான், கதையே இல்லாமல் ஒரு படத்தினை எடுத்து விட்டானே என என்னை திட்டிவிடக்கூடாது பாருங்களேன் என கூறினாராம். நான் தீவிரமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். கதை நன்றாக இல்லை என்றால் என்ன, திரைக்கதை நன்றாக அமைப்போம் என முடிவு செய்தேன். எனவே படத்தின் ஆரம்ப காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரை சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என முடிவு செய்து அதற்கு தேவையானவற்றை உள்ளே சேர்த்தோம். தேங்காயும் நெல்லும் விளையக்கூடிய பொள்ளாச்சி என்ற ஊரில் இருந்து மெட்ராஸுக்கு யாராவது கருவாடு எடுத்து வருவார்களா? மெட்ராஸில் இல்லாத கருவாடா? ஆனால் இப்போது வரை அது தொடர்பாக என்னை யாருமே கேள்வி கேட்கவில்லை. அப்படியான ரசிகர்கள் தான் எனக்கு மிகவும் பிடித்தமான ரசிகர்கள். நான் சொன்னதை போல் அந்த ரசிகர்கள் வீட்டிலேயே மூளையை கழட்டி வைத்து விட்டு வந்து படம் பார்க்க வந்தார்கள். ஒரு படம் வெற்றி பெற நல்ல கதை மட்டும் போதாது, நேரம் நன்றாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ரிலீஸ் தேதி, நமது படம் வெளியாகும் போது வேறு நல்ல படங்கள் ஓடிக்கொண்டு உள்ளதா, தியேட்டர்கள் காலியாக உள்ளதா என்பதுதான். நல்ல கதையும் திரைக்கதையும் கடின உழைப்பும் இருந்தாலும் கூட நேரம் நன்றாக இருக்க வேண்டும் என பேசினார். கடந்த 1992 ஆண்டு வெளியான படம் சிங்காரவேலன். இந்த படம் வெளியாகி 32 ஆண்டுகள் ஆன நிலையில் படம் குறித்து இயக்குனரே இவ்வாறு கூறியது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இந்த படத்தில் கமல் மற்றும் குஷ்பு முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர்.